இந்த கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல எது இருந்து விட்டோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அந்த ஒரு யூனிட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுவுமே எரரை பேஸ் பண்ண ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 4 குவான்டிட்டிஸ் A, B, C அண்ட் D இது 4க்கு என்ன பண்றாங்க, மெஷர் பண்றாங்க. மெஷர் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் எரர் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ் எரர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்லயே பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பர்சன்டேஜ் எரர் கொடுத்துட்டு the quantity P is calculated as follows. Pங்கிற ஒரு குவாண்டிட்டி இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. Pங்கிற குவாண்டிட்டியை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் P கேக்குறாங்க. P ஓட பர்சன்டேஜ் எரர், அதாவது இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஒரிஜினல் வேல்யூ எரர் வேல்யூ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க. இங்க பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேங்களா, நீட்லயும் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட், JW ரெண்டுலயுமே வந்து கேட்கக்கூடிய மெத்தட். இதுக்கு ஃபார்முலா நான் எழுதுறேன் சார். இப்ப P க்கு ஃபார்முலா எழுதுறேன். P க்கு வந்து நான் எரர் பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுறேன்னா del P by P into 100 பர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா, இதான் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 3 into del A by A plus 2 into del B by B அந்த குவாண்டிட்டிக்கு எழுதிட்டு இருக்கேன் plus C க்கு பதிலா del C by C plus del D by D into 100. இதுதான் ஃபார்முலா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, del A கொடுக்கல, A கொடுக்கல, del B கொடுக்கல, B கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, del A by A into 100. அதான பர்சன்டேஜ் எரர். A ஓட பர்சன்டேஜ் எரர் எனக்கு வேணும் சார். A ஓட பர்சன்டேஜ் எரர் எனக்கு வேணும். அப்ப del A by A into 100 அப்படிங்கறது என்னது, A ஓட பர்சன்டேஜ் எரர், பர்சன்டேஜ் எரர் ஆஃப் A அப்படின்னு சொல்லலாம். இத கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. அதுதான் என்னது, A க்கு வந்து 1, A ஓட வேல்யூ 1%, A equal to 1%, B equal to 2%, C equal to 3% and D equal to 4%. இது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த மொத்த வேல்யூவும் இந்த 1%, அதே மாதிரி இந்த மொத்த வேல்யூவும் into 100 ஓட சேர்த்து தான் சொல்றேன் 2%. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிளா இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது A ஓட வேல்யூ என்ன பண்ணலாம்னா 3 into A 2 into B plus C plus D பர்சன்டேஜ்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 into A ஓட வேல்யூ என்ன 1 plus 2 into 2 B ஓட வேல்யூ 2 plus C ஓட வேல்யூ 3 D ஓட வேல்யூ 4. அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஆட் பண்ணுமா 3 2 2s are 4. ஓகேங்களா, 3 plus 4 7, 3 plus 4 7. அப்ப ஆன்சர் என்ன வரும், 7 plus 7 14%. 7 plus 7 14% அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். பர்சன்டேஜ்ல கொடுத்து பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்கிற வேல்யூஸ் ஃபார்முலா எழுதி அவங்க கொடுத்துக்கிறதே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், del A by A into 100 என்னதான் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இந்த क्वेश्चनல ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அதே மாதிரி மாடல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கொடுத்தாங்க. இது எங்க இருந்து வந்திருக்கு, ஓம்ஸ் லா. எங்க ஓம்ஸ் லா 12th வந்து நீங்க செகண்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. V equal to IR, I equal to V by R அப்படிங்கற அந்த ஒரு கண்டிஷன் தான். R equal to V by A. ஓகேங்க, இங்க V ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, I ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல் பெர்சன்டேஜ் இன் R, R ஓட பெர்சன்டேஜ் எரர் கேக்குறாங்க. அப்ப del R by R into 100 கேக்குறாங்க. ஃபார்முலா என்னது, V by I ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சனால நம்மள எடுக்க தெரியணும். ஓகேங்களா, V I வச்சு இருக்கிற ஃபார்முலா என்னது, V equal to IR தான். அந்த ஃபார்முலா இருந்து எடுத்துக்கலாம். அப்ப del V by V plus del I by I into 100. del V, V இங்க இருக்கு, del V எவ்வளவு 5, V ஓட வேல்யூ 100 plus del I 0.2 divided by 10 into 100. 100 எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா 500ங்களா, 500 by 100 plus 20 by 10 சால்வ் பண்றோம் அப்படின்னா 2020 5 plus 0 0 cancel ஆச்சுன்னா 2. அப்ப 7% அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எரர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பரை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் எதை கொடுத்துருக்காங்க, என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது. முதல்ல வெர்னியர் காலிப்பர். A vernier caliper has its main scale of 10 cm equally divided into 200 equal parts. அதாவது ஒரு வெர்னியர் அளவையோட
10 சென்டிமீட்டர் அளவுடைய முதன்மை கோல் வந்து 200 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. 10 சென்டிமீட்டர் எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 200 பிரிச்சிருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? 10 சென்டிமீட்டர் தான் மொத்தமே. அதை நான் எத்தனையா பிரிச்சிட்டேன்? 200 டிவிஷனா பிரிச்சிட்டேன். ஒவ்வொரு டிவிஷனும் சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப ஒரு டிவிஷன் தான் நமக்கு 1 MSD தெரியும். இந்த 200 டிவிஷனா பிரிச்சுட்டாங்க. எனக்கு இதுல இருந்து ஒரு டிவிஷன் தான் வேணும். அந்த ஒரு டிவிஷன் தான் அது ஒரு MSD. இதுல இருந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். ஒரு கொஸ்டினை படிக்கும் போது நமக்கு தேவையான வேல்யூ எடுக்க தெரியணும். ஓகேங்களா? எப்படி எடுக்கலாம்? கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 டிவிஷன்ஸ். ஆமாங்களா? இதுல மெயின் ஸ்கேல் முதன்மை கோல்ல 200 பிரிவுகளுக்கு ஈக்குவலா இருக்கு. எனக்கு ஒரு பிரிவு வேணும் சார். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் வேணும். 200 எங்க வந்துடும்? கீழே வந்துடும். அப்ப 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 200 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஓகேங்களா? கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1/2 னா 0.5. இங்க என்ன வரும்? 0.05 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது 1 MSD ஓட வேல்யூ. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0.05 சென்டிமீட்டர். क्वेश्चनல சென்டிமீட்டர் பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. அப்படியே எடுத்துக்கலாம். ஆன்சரும் ஆப்ஷனே இதுல தான் இருக்கு, சென்டிமீட்டர் தான் இருக்கு. சரி, ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்தது என்ன சார்? இட்ஸ் வெர்னியர் ஸ்கேல் of 25 divisions coincides with 12 millimeter of the main scale. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். 25 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் coincides னா ஈக்குவல். ஓகேங்களா? எது கூட? 12 millimeter of main scale னு சொல்லிருக்காங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் இல்ல, மெயின் ஸ்கேல். சார், நான் இப்ப இத்தனை மில்லிமீட்டர்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு தெரிஞ்சா இத்தனை மில்லிமீட்டர்ல எத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் ஒரு மில்லிமீட்டர், இது மில்லிமீட்டர்ல அங்க இருக்கு, நல்லா கவனிங்க. இங்க எதுல இருக்கு? மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்ப நான் மாத்துறேன் இதை. 1 MSD எப்படி மில்லிமீட்டருக்கு மாத்தலாம்? 0.05 சென்டிமீட்டர் 0.5 மில்லிமீட்டரா மாத்தலாங்களா? மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 0.5 மில்லிமீட்டர். அப்ப 0.5 மில்லிமீட்டர் இருக்கணும் சார். ஒரு டிவிஷன் 0.5 மில்லிமீட்டர். 12 எவ்வளவு இருக்கும்? டிவைட் பை 0.5 போட நமக்கு தெரிஞ்சிருங்களா? டிவைட் பை 0.5 போடணும் என்ன இருக்கும்? 0.5 னா 1/2. 2 மேல போச்சுன்னா 24. மீனிங் என்ன அப்படின்னா 1 டிவிஷன் எவ்வளவு வருது? 0.5 mm. அப்ப 12 mm ல எவ்வளவு இருக்கும்? 24 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா சார்? எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த மாதிரி क्वेश्चंस வருதுன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 24 MSD. இங்க எவ்வளவு? 25 VSD. சார், இந்த क्वेश्चनல இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய क्वेश्चंसல இந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுப்பாங்க. 9 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் equal to 10 MSD அல்லது 10 MSD equal to 9 VSD. 10 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் coincides with 9 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? क्वेश्चनல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். இந்த அளவுக்கு சுத்தி வளைச்சி வராது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து நம்ம இந்த மாதிரி வந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? லீஸ்ட் கவுண்ட் தான் கேக்குறாங்க. क्वेश्चनல லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமென்ட் மீச்சிட் அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 VSD கண்டுபிடிப்போம். 1 VSD ஈக்குவல் என்ன வருது? 24/25 MSD. எனக்கு ஆப்ஷன் சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர் பேஸ் பண்ண வேல்யூ தான் நான் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஜஸ்ட் நான் இந்த பக்கம் மேலே எழுதுறேன். சொல்லுங்க, புரியுதுங்களா? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 1 MSD minus 1 VSD. 1 MSD minus 1 VSDங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல 1 MSD அப்படியே வச்சுக்கிறேன். 1 VSD பதிலா 24/25 MSD. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1/25 னு வருங்களா? 1/25 MSD. 1/25 MSD. 1/25 MSD க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? சென்டிமீட்டர் பேஸ் பண்ணிருக்கு. சென்டிமீட்டர் பேஸ் பண்ணது எடுத்துக்கிறேன். 0.05 சென்டிமீட்டர் டிவைட் பை 25. 25 பையன் கேன்சல் பண்ணா 0.01 சென்டிமீட்டர் டிவைட் பை 5. 1/2 என்னது? 0.5. 1/2 னா சாரி 1/5 னா 0.2. 1/5 0.2. அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு 0.2 எக்ஸ்ட்ரா வர போகுது. டிவைட் பண்ணும்போது 0.002 சென்டிமீட்டர் அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். 0.002 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா பார்த்து பண்ணுங்க. ஓகேங்க, ஒண்ணு இதை நீங்க மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் மாத்தி இதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் மாத்தணுங்கிறதுக்காக ஒரு MSD வந்து நான் மில்லிமீட்டருக்கு மாத்தி அந்த இடத்துல மாத்திட்டு மறுபடியும் எப்பயும் போல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். A screw gauge has 500 divisions on its head scale
and the head scale moves 5 millimeter. அதாவது total divisions in head scale, division in head scale. ஓகேங்களா? தலைக்கோல்ல இருக்க பிரிவுகளின் எண்ணிக்கை 500 ன்னு சொல்லிட்டாங்க. 500 பிரிவுகளின் எண்ணிக்கை. அதே மாதிரி head scale moves 5 millimeter, then rotated in 10 rotations. 10 time. Rotation எவ்வளவு? Rotation எவ்வளவுனா 10 time. 10 time rotate பண்ணும்போது எவ்வளவு மூவ் ஆகுது? Moving distance 5 mm. சார் இதை வச்சு என்ன சார் கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம், இது பிட்ச் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ஏதோ ஒன்று தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரி, ஓகே, மூவ் பண்ணலாம். டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். நமக்கு என்ன தெரியணும்? முதல்ல பிட்ச் தெரியணும். क्वेश्चनல வந்து லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்க்கு நமக்கு பிட்ச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வரணும். அப்ப பிட்ச்க்கு ஃபார்முலா என்னன்னா ரொட்டேஷன், அதாவது டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். 5 mm divided by 10 equal to 0.5 போது 1/2 0.5 mm அப்படிங்கிறது என்னது? பிட்சோட வேல்யூ. பிட்சோட வேல்யூ என்னது? 0.5. லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா பிட்ச் டிவைடட் பை அதான ஃபார்முலா, பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளவு? 500. பிட்ச் டிவைடட் பை ரெண்டு ஃபார்முலாவும் தெரியும். ஓகேங்களா? பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். 5 5 கேன்சல் பண்ணா 0.1ங்களா? அப்ப 0.1 ஒரு 100 இருக்கு. அப்ப 0.001ங்களா? 0.201 மில்லிமீட்டர்ல நமக்கு ஆன்சர் இருக்கு. சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? ஆப்ஷன் ரெண்டுலயுமே இருக்கு. இத சென்டிமீட்டர் கன்வர்ட் பண்ண என்ன வரும்? 0.0001 சென்டிமீட்டர். ரெண்டு எது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 0.001 மில்லிமீட்டரா இருக்கு. சென்டிமீட்டர் பேஸ் பண்ணது. இதுல இன்னும் ஒரு 0 வரணும். ஆமாங்க, இன்னும் ஒரு 0.1 வந்தாதான் இது ஆன்சரா வரும். அதனால இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணிருக்கான்னு புரியுதுங்களா? क्वेश्चनல கொடுத்தது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், கொடுத்த டேட்டாஸ், ரொட்டேஷன் எவ்வளவு பண்றோம், மூவ் எவ்வளவு ஆகுது. ஓகேங்களா? நமக்கு பிட்ச் வேணும்னா எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது, எத்தனை ரொட்டேஷன் பண்றதா டிவைட் பண்ணோம்னா நமக்கு பிட்ச் வேல்யூ கிடைச்சிடும். லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா அந்த பிட்ச் வேல்யூ எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு சர்க்குலர் ஸ்கேல்ல. ஓகேங்களா? அந்த ஒரு வட்டக்கோல்ல எவ்வளவு பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடும். லீஸ்ட் கவுண்ட்கான ஃபைனல் வேல்யூ, லீஸ்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, क्वेश्चन படிச்சுட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன் டேட்டா எழுதிட்டு. ஓகேங்களா? இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. A student measures the diameter of a thick wire. ஸ்க்ரூ காஸை யூஸ் பண்ணி ஒரு thick wireோட diameter கண்டுபிடிக்கிறாங்க. எதோட லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. क्वेश्चनலயே லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் the main scale reading is 2 mm. main scale reading மில்லிமீட்டர், அங்க சென்டிமீட்டர். கவனிங்க. ஓகேங்களா? main scale reading 0 of circular scale division coincides with 50 division. 50 divisions above the reference line. above the reference line main scale reading கொடுத்துட்டு சொல்லிருக்காங்க. ஸ்க்ரூ காஸோட எரர் கொடுத்துட்டாங்க. பிளஸ்ல கொடுத்திருக்காங்க. எரர் பிளஸ்னா கரெக்ஷன் மைனஸ். thickness of the அல்லது டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. thick wireோட டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்ப டேட்டாவை எழுதிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்லயே போகுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்களை வச்சு நம்ம டேட்டா எழுதிக்கலாம். தமிழ் என்ன இருக்கு? மீச்சிட் அளவு கொடுத்துட்டாங்க. லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? மீச்சிட் அளவு கொடுத்துட்டாங்க 0.001 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் திருவிழவியை பயன்படுத்தி ஒரு மாணவன் கம்பியின் விட்டத்தை அளவிடுகிறான். முதன்மை கோல் அளவு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அல்லது என்னது மெயின் ஸ்கேல் ரீடிங் 2 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 2 மில்லிமீட்டர். இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மில்லிமீட்டர்ல இருக்கு. நீங்க எதையோ ஒண்ணு கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? இங்க ஆப்ஷன்ல எதுவுமே கொடுக்கல. அப்ப நீங்க மில்லிமீட்டர்லயும் கண்டுபிடிங்க ஆன்சர், சென்டிமீட்டர்லயும் கண்டுபிடிங்க. எது ஆன்சர் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் क्वेश्चन பண்ணாலும் அந்த மாதிரி தான். இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? குறிப்பு நிலைக்கு மேல் 50 பிரிவுகளுடன் பொருந்துகிறது. பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 50ன்னு சொல்றாங்க. 50வது பிரிவுல மீது மொத்தமே 100. அப்ப 50 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல 100ங்கறத பேசல. பட் இந்த 50வது பிரிவோட பொருந்தனா அந்த 50 அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் 50. அப்ப சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன வரும்? 50 into 0.00 சரி 0.001 தானே, 0.001 சென்டிமீட்டர்னு வரும். அப்ப 0.05 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். இந்த இடத்துல பிட்ச் ஸ்கேல் ரீடிங் என்னன்னு சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கு, இதையும் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். 0.2 சென்டிமீட்டர்னு வருங்களா? 0.2 சென்டிமீட்டர். 2 மில்லிமீட்டர் 0.2 சென்டிமீட்டர். எனக்கு என்ன வேணும்? டோட்டல் ரீடிங் வேணும். எல்லா ரீடிங்குமே கிடைச்சிருச்சு. எரர் கொடுத்துருக்காங்க. இதுதான் சுழிப்பிழை. 0 எரர் எவ்வளவு? 0.002 சென்டிமீட்டர். அப்ப கரெக்ஷன் 0 கரெக்ஷன் minus 0.002 சென்டிமீட்டர். சரி, ஓகே. ஃபைனல் ஃபார்முலா டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஆமாங்களா? முதன்மை கோளோட அந்த ஒரு அளவீடு அல்லது வந்து புரியிடை கோல்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவோம்? பிட்ச் ஸ்கேல புரியிடை கோல், அந்த தொலைவு வந்து புரியிடை தொலைன்னு சொல்லுவோம்.
குறியீடைக்கோளோட அந்த ஒரு அளவீடு. அடுத்து வந்து சர்க்குலர் ஸ்கேல்னா அல்லது ஹெட் ஸ்கேல் தலைக்கோள், ஓகேங்களா, வட்டக்கோள் அல்லது தலைக்கோளோட அந்த ஒரு அளவு பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன், சுழி திருத்தம், சுழிப்பிழை கொடுத்துருக்காங்க, சுழி திருத்தம் அங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம எடுத்துக்கோம். சரி, ஓகே. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் என்னப்பா 0.2 எல்லாமே ஒரே அளவுல இருக்கணும். நீங்க ஆட் பண்ணும்போது இதுவும் சென்டிமீட்டர், அதே மாதிரி பாருங்க இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஓகே, 0.2 பிளஸ் 0.05 பிளஸ் ஆர் மைனஸ் 0.002. ஓகேங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் போது இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், மைனஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போட்டுக்கலாம், ஏன்னா மைனஸ் தான் இருக்கு. அப்ப 0.2 இந்த இடத்துல 0.2, அப்ப ஆட் பண்ணா 2 தான், அடுத்து ஒரு டிஜிட் 5 வருது, மைனஸ் 0.002. நல்லா கவனிங்க, ரெண்டு நான் மைனஸ் பண்றேன். இந்த டிஜிட்டுக்கு நேரம் எதுவுமே இல்லை, இங்க என்ன இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அதாவது 50, இங்க 2, 50ல 2 போனா எவ்வளவு, 48. அப்ப 0.248 எங்க வந்திருக்கு, நமக்கு சென்டிமீட்டர்ல வந்திருக்கு. ஆப்ஷன்ல சென்டிமீட்டரா மில்லிமீட்டரான்னு கொடுக்கல. 0.248 இருக்கான்னு பாருங்க, 0.248 இருக்கு, 0.248 இருக்கு. ஒருவேளை மில்லிமீட்டர்ல இதை மாத்தணும்னா என்ன வரும், 2.48 மில்லிமீட்டர். 2.48 ஆப்ஷன்ல இருக்காது, ஓகேங்களா. 2.48 இல்ல, ஆனால் ஏதோ ஒண்ணுதான் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், டேட்டாஸ் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. கொஸ்டின் பெருசா இருக்குன்னு பார்த்து கண்டிப்பா பயப்படக்கூடாது. கொஸ்டின் அதிகமா பெருசா இருக்கு அப்படின்னா மீனிங் என்னன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கு, ஒரு சம்ம சால்வ் பண்றதுக்கான நிறைய டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரோச்ல நீங்க சம்ம வந்து பாருங்க, ஓகேங்களா. The pitch of the screw gauge, pitch கொடுத்திருக்காங்க, வேல்யூ அதாவது குறியீடை தூரம் கொடுத்துட்டாங்க, திருவாரூர குறியீடை தூரம். டோட்டல் டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, சர்க்குலர் ஸ்கேல்ல அந்த வட்டக்கோல்ல எவ்வளவு பிரிவு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட்ஸ் +2, எரர் கொடுத்துட்டாங்க. எப்ப இன் பிட்வீன் நத்திங், எதுவுமே நான் வைக்கல சார், ஜாஸ்க்கு நடுவுல நான் எதுவுமே வைக்கல அப்படின்னா மீனிங் என்னது, நான் எரர் பார்க்க போறேன் அந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணது வேல்யூ என்ன கொடுக்கலாம், +2 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். எரர் +2 இல்ல, +2 into least count தான் என்னது எரர், ஓகே. In measuring the diameter of a wire, there are 8 divisions on the main scale. Main scale 8 divisions தெரியுது. Main scale reading கொடுக்கல, main scale தெரியுற divisions கொடுத்திருக்கான், ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். 8th division coincides, அப்ப இது என்னது circular scale coincidence கொடுத்திருக்கான். ஃபைனல் வேல்யூ கேக்குறாங்க, ஓகே. டேட்டா சொல்லிக்கலாம், தமிழ்ல வச்சுக்கலாம், ஓகேங்களா. pitch வேல்யூ கொடுத்துட்டாங்க, pitch equal to 0.5 mm. pitch வேல்யூ என்னது 0.5 mm. வட்டக்கோல் எவ்வளவு பிரிவு இருக்கு, circular scale divisions, circular scale coincidence இல்ல, circular scale இருக்க divisions, circular scale இருக்க divisions எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100. நெக்ஸ்ட் இந்த திருகலனியானது தாடைகளுக்கு இடையே எந்த ஒரு பொருளும் இல்லாத போது மீனிங் என்னது, எரர் பாக்குறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, +2, 0 எரர், +2 into least count யூஸ் பண்ணும். அப்ப 0 கரெக்ஷன் என்னது, -2 into least count யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டத்தை அளவிடும் போது முதன்மை கோலில் 8 பிரிவுகளும் 8 பிரிவுகள் தெரியலாம். அப்ப பிட்ச் ஸ்கேல்ல எவ்வளவு தெரியுது, பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு சொல்லிருக்காங்க, 8 டிவிஷன்ஸ், ரொம்ப முக்கியம். 8 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கொடுக்கல, டிவிஷன்ஸ் பிரிவுகள்னு சொல்லிருக்காங்க, டிவிஷன்ஸ் 8 டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 83வது சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 83 கொடுத்துட்டாங்க. எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா என்ன பண்ணுவோம், சர்க்குலர் ஸ்கேல் reading equal to 83 into least count. அப்ப நம்ம least count முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது, least count கண்டுபிடிக்கணும். least count கான ஃபார்முலா என்னது, least count equal to pitch divided by divisions. ஆமாங்களா. அப்ப pitch ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.5 mm divided by total divisions 100. அப்ப 100 ஆல் டிவைட் பண்ணும்போது ரெண்டு டிஜிட் வருங்க, தள்ளி போவாங்க, 0.005 mm. ஆப்ஷன் எல்லாமே mm ல இருக்கு, நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. 0.05 தான் லீஸ்ட் கவுண்ட். அப்ப லீஸ்ட் கவுண்டோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதால என்ன பண்ண போறோம், 0.005 அதால மல்டிப்ளை பண்ண போறோம், ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணும்போது 80 into 5, 83 into 5 போடுங்க, 83 into 5, 3 5 15, 8 5 எவ்வளவு வரும், 40 வருங்களா. 3 5 15 1, அப்ப 40 41, 415 வருதுங்களா. 83 into 5, அப்ப இந்த இடத்துல 3 டிஜிட்டை ஃபில் பண்ணுங்க, 415, அவ்வளவுதான் ஆன்சர். 0.415 இதுதான் என்னது, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். இதுல வந்திருக்கு நமக்கு இருக்கிறது வந்து லீஸ்ட் கவுண்ட் எதை பேஸ் பண்ணது, மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர்ல ஆன்சர் வந்துருச்சு, ஓகேங்களா. இதுல எனக்கு இப்போ இதுக்கு தேவையில்லை, லீஸ்ட் கவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க, நான் அதை கொஞ்ச நேரத்தில் அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு 0 கரெக்ஷன் வேணும், -2 into
வேல்யூ என்னது 0.005 mm. அப்ப என்ன வரும் 2 into 5 10 ன்னு வரும். அப்ப minus 0.01 mm வருங்களா, minus 0.01 mm. இது வந்து 10 ஆயிடும். 5 2s are 10, இந்த இடம் 10. அப்ப 1 0, அந்த 0 நம்ம கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, 0 கரெக்ஷன். வேற என்ன எடுக்கணும், இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுக்கல. மெயின் ஸ்கேல் ரீடிங் ஓகேங்களா, பிட்ச் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும். பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு டிவிஷன்ஸ். சார் டிவிஷன்ஸ்னா மீனிங் என்னது, ஒரு பிட்சோட வேல்யூ தான் டிவிஷன். பிட்சோட வேல்யூ என்னது 0.5. அப்ப 8 into 0.5 போறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0.5 mm. ரொம்ப முக்கியம் 0.5 mm. அதுதான் என்னது பிட்ச் ஸ்கேல் ரீடிங். கொடுத்திருக்கிறது பிட்ச்ல எத்தனை டிவிஷன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிருக்காங்க, கண்ணுக்கு தெரியற டிவிஷன்ஸ். அப்ப அதுதான் ரீடிங். ஒரு டிவிஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சா அதால மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வேல்யூன்னு தெரிஞ்சிடும் ரீடிங். ஒரு டிவிஷன் என்னன்னு கொடுத்துறாங்க क्वेश्चनல 0.5. அப்ப 0.5 ல மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருங்களா, 4 mm. நான் இப்ப டோட்டல் ரீடிங் எழுத போறேன். டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஹெட் ஸ்கேல் ஆர் சர்க்குலர் ஸ்கேல் ஓகேங்களா. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவுப்பா 4. எல்லாமே mm ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுவும் mm, இதுவுமே mm, நோ ப்ராப்ளம். 4 பிளஸ் 0.415 minus or plus or minus 0.01, no problem. 4.415 minus 0.01. நல்லா கவனிங்க, இரண்டாவது டிஜிட் இந்த இடத்துல இருக்கு. 1 மைனஸ் பண்ணா 0, அவ்வளவுதான். 4.405. 15ல 1 போச்சு, ஐ மீன் 15ல 10 போச்சு, அதான் மீனிங். 1னா இந்த இடத்துல என்ன எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கணும். 15ல 10 போயிடுச்சுன்னா 5 எதுல வருது, மில்லிமீட்டர். 4.405 மில்லிமீட்டர். ஃபைனல் ரீடிங் அப்ளை பண்ணும்போது எரர் கரெக்ஷன் இருந்தா அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதை அப்ளை பண்ணலன்னா இருக்கிற ஆன்சரையும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த क्वेश्चनல அந்த ஆப்ஷன் இல்ல, பட் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த क्वेश्चंस நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணாத ஹோம்வொர்க் क्वेश्चन கொடுப்பாங்க, அந்த क्वेश्चनே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 25 क्वेश्चंस வந்து டெஸ்ட் எழுதுங்க. கடைசியா அந்த क्वेश्चनோட டிஸ்கஷன்ல நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Thank you. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.